பொதுமைப்படுத்தி பார்ப்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் நடக்குது, இப்போயும் நடக்குதுன்றது ஒண்ணு. விசாரணையில தானேங்க தாமதம், குற்றச்சாட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நிரபராதிகள் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி உள்வாங்குறீங்க? இல்லை, இது அவசர நிலையை விட மிக மோசமான நிலையில்தான் நாடு இருக்கிறது. அது அவசர நிலைங்கிறது பிரகடனப்படுத்திட்டாங்க. மோடி அதிலிருந்து 75லேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டார். அவசர நிலைன்னு நம்ம சொல்ல வேண்டாம், நாம் இப்படி பண்ணலாம். நான் ஒன்று கேட்குறேன், சார்ட்டு சொன்னார் 2014 இருந்து எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு போடுறாங்க. அதில் 25 பேர் கட்சி தாவிட்டாங்க. எங்கே? பாஜகவுக்கு. அதில் 23 பேர் 3 கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 22 கேஸு எதுவுமே இதுவரை நடக்கலை. எந்த முன்னேற்றமும் இல்லை. இது யோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது ஏவல் நாயின் தான் சொல்லுவேன் நான். இதுக்கு வேறு என்ன சொல்கிறது? நீங்கள் சார் சொன்னார் எல்லா காலத்துலேயும் தான் 5000 இருக்குது 6000 இருக்குன்னு. அதாவது சார், இவங்க வந்த பிறகே அந்த டேட்டாவை நான் சொல்கிறேன். 2014 19 வரை மொத்தமே 847 கேஸ், ஒரு வருஷத்துக்கு சராசரி 169 கேஸ். 19 இருந்து 24 வரை ஒரு வருஷத்துக்கு 856 கேஸ். அதிகமாயிடுச்சுன்றீங்க ஒரு வருஷத்துக்கு. அது மொத்தமே 5 வருஷத்துலேயும் 847 கேஸு. இது 19 24 வரை 4279 கேஸ். ஒரு வருஷத்துக்கு சராசரி 856. அந்த 5 வருஷம் போட்ட கேஸுக்கு இணையாக ஒவ்வொரு வருஷமும் இந்த காலத்தில் போடுறாங்க. சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். எதிர்க்கட்சிகள் மேலே கேஸ் போடுறது ஒரு பக்கம் இருக்குது. மணி லாண்ட்ரிங் கேஸு 132 கேஸ். எப்போ இருந்து? 2019 இந்த 5 வருஷத்தில். நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு ஆள் கன்விக்ட் ஆகியிருக்கார். சரியா? அது என்னன்னு அமைச்சர் சொல்லலை, நித்யானந்த ராய் சொல்லலை. அதை அப்படியே வச்சுருவோம். இந்த நரேந்திர மோடி 1 லட்சம் கோடி எங்கேயோ பண்ணன்னு சொன்னார்ல, 1 லட்சம் கோடி பறிமுதல் பண்ணிட்டேன்னு எங்கேன்னு கேளுங்க. இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறது, நாங்கள் 3725 கோடி ரூபாயை சீஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொசீட்ஸ். அப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறது 4600 கோடி ரூபா. இதுவும் பறிமுதலில் வராது. அடுத்து 1,31,375 கோடி ரூபாயை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? அட்டாச் பண்ணியிருக்கோம். இது ஏதாவது முடிஞ்ச கேஸா? கன்விக்ஷன் தான் ஒன்றே ஒன்று தானே. அட்டாச் பண்ணதை பிரதமர் கஜானாவுக்கு வந்துருச்சு. அவர் எப்போதுமே போய் சொல்லுவார். இப்போ இதுலையும் போய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு அடியால் தேவை இல்லைன்னா, இந்தியாவின் வரலாற்றில் எஸ்கே மிஸ்ராவுக்கு 3 தடவை என்ன கொடுத்தாங்க? எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க இடி டைரக்டருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுமையாக விமர்சித்து போன செப்டம்பர், இந்த செப்டம்பரோடு அவர் போயிடணும் அப்படின்னு. இப்போ வர நிரந்தரமாக ஒரு டைரக்டர் போட்டிருக்காங்களா? உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய ஏவலாட்களாக சுயேட்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகளை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் இன்னைக்கு நடவடிக்கை, அஜித் பவார் மேலே 4000 கோடி கேஸ் இருக்குன்னு சொன்னது யாரு? நரேந்திர மோடியா? வேற யாரும் சொல்ல, நரேந்திர மோடி சொன்னார். இல்லை கனகராஜ், எனக்கு ஒரு விளக்கம் மட்டும். இப்போ சிசோடியா மீது காங்கிரஸ் விமர்சனம், செந்தில் பாலாஜி மீது திமுக விமர்சனம் வைக்கிறது. அரசியல் கட்சிகள் நிலைப்பாட மாத்தி கூட்டணி புரிஞ்சுக்கிறது. செந்தில் பாலாஜி தவறு செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன், முதலமைச்சரும் சொல்ல. நீங்க என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறீங்கிற விஷயத்துல தான் இதுல வேறுபாடே தவிர, செந்தில் பாலாஜி மீது ஈடிய நடவடிக்கை எடுத்ததுன்னு யாரும் கேட்கல. நீங்க இப்போ 1.5 வருஷமா உள்ள வச்சிருக்கணுமா? நான் கேட்குறேன். உங்கள் கையில் தான் லட்டு மாதிரி இருக்க. முதலமைச்சர் சொன்னார், அவர் பேசினார், இவர் பேசினார், உங்கள் கையில் எல்லாம் இருக்குது. எத்தனை மாதம் இப்போ உள்ளே வச்சுருக்காங்க? 18 மாதத்துக்கு மேலேயா? 18 மாதத்துக்கு மேலே ஆக்சுவலாக. இதுவரையிலும் உங்களால் சார்ஜ் ஷீட் போட முடியல. அப்போ நீங்கள் எதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னு கேட்குறேன் நான். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில்? சரி, இதை நீங்க முழுவதுமாக எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் முடக்குவது மட்டும்தான் நோக்கமா? சரி, நான் கேட்குறேன் முனவர் பாட்சா சார்ட்ட, இந்த ஹேமந்த் சோரனை எதுக்காக வெளியே விட்டாங்க இப்போ ஜாமீனில்? கோர்ட் அப்போ என்ன சொல்லுச்சு?
என்னையா வெறுங்கையோட எப்போ வந்தாலும் வெறுங்கையோட நிற்கிறீங்க, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டும் உங்ககிட்ட சொல்ல முடியலையே, வெளியே விடுங்கன்னு சொல்லுச்சு. வேற என்ன சொல்லுச்சு? சிசோடியா கேஸில் லேட்டாச்சுன்னு சொல்லுச்சு. நீங்கள் இப்படி ஏமாற்றிக்கிட்டே அலையிறீங்க, ஏற்கனவே டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் காப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு 80 நாள் 70 நாள் செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஹேமந்த் சோரன் வழக்கில் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டுச்சு. முனவர் பாட்சா, சுருக்கமா எனக்கு இதுக்கு பதில். இப்போ கனகராஜ் அவர்கள் கேட்ட 2 இடம் பாருங்களேன். அதாவது எதிராக இருக்கிறப்ப வழக்கு இருக்கு, அதுவே பாஜகவுக்கு வந்துட்டா வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. 1. 2வது, எதிர்கட்சி தலைவர்களை பிடிச்சிட்டு, நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன், கோர்ட்டு அதான் சொல்லுது, தரவுகளே இல்லாம வழக்குகளை போடுறது, சிறையில் முடக்கிறதுன்றது, இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இல்லை, இது ரொம்ப பெரிய பிரச்சனை, ஜனநாயகத்தோடு சம்பந்தப்பட்டது. அதான் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்றாரு. இல்லை, நான் என்ன சொல்றேன், தரவு இல்லாம ஒருத்தர் வழக்கில் அவரை கைது செய்து வழக்கு போடுறாங்கன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றத்திலே போய் விடுதலை ஆகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவரே சொன்னார், ஹேமந்த் சோரன் விஷயத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வச்சிருக்கீங்கன்னு கோர்ட்டே கேட்டுச்சுன்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருக்குமானால் தரவுகள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீதிமன்றம் விடுதலை செய்யும். அது வேற சார். இங்கே தான் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, தரவு இல்லாம ஏன் பிடிச்ச? அப்ப நீ ஏவல் நாய் தானே, நீ அடியாள் தானே. அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால தான் பிடிக்கிறாங்க. உங்க வாதப்படி அவங்களுக்கு தரவு இல்லைன்னு சொன்னா அதை நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சுட்டு வெளியே வர. அது வேற பிரச்சனை, அது வேற. நான் என்ன கேக்குறேன்னா சார், எல்லா வழக்குமே தரவு இல்லாம பிடிக்க முடியாது சார். இல்ல ஹேமந்த் சோரன் வழக்குல தரவு இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க, நான் அதை மறுக்கல. அதனால இருக்கிற எல்லா வழக்கும் ஏன் தரவு இல்லாம ஏன் அவரை கைது பண்ணீங்க? எலெக்ஷனுக்கு முன்னால பண்ணீங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விடுதலை பண்ணீங்க. நான் நீதிமன்றமே சரியா இருக்கான்னு சொல்லல. நீங்க ஒன்னு சார் நினைவுல வச்சுக்கோங்க, இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஹசீனா இவங்க பங்களாதேஷ் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு யாரை உள்ள வச்சுட்டு தெரியுமா? பிரதான எதிர்க்கட்சி தலைவரை உள்ள வச்சுட்டு பண்ணாங்க. இவங்க போன உடனே இன்னைக்கு மாணவர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க? இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட்? அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ராஜினாமா பண்ணணும். இப்படி வரும் வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்றீங்களா? நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இதை கரெக்டா பார்க்க வேண்டியவங்க பாருங்கன்னு சொல்றோம். நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, உண்மையிலே உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணி இருக்கணும்னா, ஹேமந்த் சோரனை வெளியே விடு, அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுன்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே இல்லாம ஒரு முதலமைச்சரை உள்ள வைக்க முடியும்னா, பீமா கரைக்கானில் இருக்கவங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இருந்து போயிருக்கவங்க, இவங்க பாடலாம் எவ்வளவு பெரிய திண்டாட்டம் சார். பேசலாம்.